என்னென்ன வகையான பறவைகள்லாம் இருக்கு சார் இங்க? நாட்டுக்கோழி, வாத்து இருக்கு, வான்கோழி, புறா. இவங்க எல்லாருமே வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல்ல தான் இருக்காங்க எல்லாரும். இதுல காலி இடமா தான் இருந்தது. சரிங்கம்மா. சால்ஸும் நானும் தான் ரெண்டையும் சேர்ந்து இது ஃபுல்லா மரக்கெல்லாம் நட்டு மரக்கன்று மரம் நட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ எங்க அப்பப்போ மரம் நடிச்சுட்டு இருப்போம். யாரடா கூப்பிடுறீங்க? 10 டாக்ஸ் இருக்கும். தனித்தனி பிரீட்ஸ் எல்லாம். ஸ்னோ நாட்டு நாய் குட்டி எங்க போட்டுருந்தா கூட ஸ்கூல் படிக்கும் தூக்கிட்டு வந்துடும் வீட்டுக்கு. நம்ம இந்தியன் லோக்கல் நம்ம பிரீட் நம்ம நாட்டு டைகர். நோ ஸ்டே ஸ்டே. புதுச்சேரி ஒரு சிங்கப்பூர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு விஷனோட தான் எனக்கு சைஸும் வந்து அது சின்ன சைஸ். இந்த ஏரியாவுக்கு வந்து அது இன்னும் ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டிடலாம். ஒரு மேஜிக் பண்ண முடியும் நம்புறீங்க. அதாவது இது வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்னே நீங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகா நேர்த்தியா சாரோட கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமா தத்தெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேற லெவல். அந்த கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா நடபாதையே கொஞ்சம் குறுகலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் இதை நல்லா விஸ்தீகரிக்கப்பட்டுள்ளதுங்க சார். அப்புறம் இங்கே 8 கிளாஸ் ரூம்ஸ் கிடைக்கப்பட்டுள்ளதுங்க. அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு விளையாட்டுகள் மேலே டர்ஃபு, சூப்பர் டர்ஃப் ஒன்று இருக்குங்க சார். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் லேபுங்க சார். அப்புறம் கம்ப்யூட்டர் டீச்சரும் சேர்ந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. சாரே கொடுத்துட்டாரு. அதனால கம்ப்யூட்டர் பசங்க போய் பண்ணுறாங்கங்க சார். சின்ன வயசுலேருந்தே காசுனா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஓட்டணும்னு டைம் இருந்துச்சு, ஆனால் வண்டி கார் நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு கார் நம்ம கிட்ட இருக்கு, இன்னைக்கு ஓட்டுறதுக்கு டைம் இல்லை. வணக்கம், ஈரோடு மகேஷ். இன்னைக்கு வந்து லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார் அவர்களை மீட் பண்ண போறோம். அவரோட வீட்லயே அவருடைய ஒரு நாள், ஒரு தலைவருடைய ஒரு நாள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். டெய்லி ரொட்டீன் ஒன்று இருக்குல்ல சார்? ஆமாங்க சார். அந்த ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் ஆசை சார். ஃபர்ஸ்ட்டு வாக்கிங் வரும், ஷட்டில் கோட் ஆடுவோம். அப்புறம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். எல்லாம் பெட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஓடி விளையாடுறதுக்கு மாதிரி ஸ்பேஸ்லாம் கொடுத்து தான் அந்த கூடையை இது பண்ணியிருக்கோம். ஓடி விளையாடுறது சரிங்க. அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மிஸ் பண்றீங்களா கொஞ்சம் இங்க ரொட்டீன்? நிம்மதியாக இது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். பட் பாலிட்டிக்ஸ் போது டெய்லியும் நிறைய பேர் பார்க்கணும், அவங்களோட குறைகளை கேட்கணும். ஸோ நம்மளும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். உண்மை. நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. உண்மையான மக்களோட கஷ்டப்படுற மக்களோட வாழ்வாதாரம் வேற மாதிரி இருக்கு. லைஃப் எப்படி ஒரு மாற்றங்களாக இருக்குமான்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம இருக்கிற வாழ்க்கை வேற, அவங்க இருக்கிற வாழ்க்கை வேற. அவங்க இருக்கிற வாழ்க்கையோட இறங்கி பாக்குறப்பதான் இவ்வளவு விஷயம் தெரியுதுங்கிறீங்க. இல்ல? ஆமா, கஷ்டம் தான் என்ன. இந்த ரொட்டீன் வந்து நீங்க அந்த ரொட்டீனுக்கு இப்ப பழகிட்டீங்க. ஆமா. ஆனா இந்த ரொட்டீன் நம்ம பார்க்கணும் சார். ப்ளீஸ். தேங்க்யூ சார். சூப்பர் சார். இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு ஆண்டுகள் சார்? 15 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. அப்பா, அத சின்ன வீடா கட்டலாம் தான் ஒரு பிளான் போட்டது. அப்படியே ஒரு நான் ஒன்று சொல்லுவேன், தம்பி ஒன்று சொல்லுவாப்புல, அம்மா ஒன்று சொல்லுவாங்க. டிசைனை பார்க்கும்போது சின்னதாக இருந்தது, அப்புறம் கட்டும்போது அப்படியே பெருசாயிடுச்சு. அதனால பாருங்க எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு பாருங்க. எல்லாம் சேர்ந்து தான் இங்க இருக்கீங்க சார். அப்பா அம்மா. ஆமா ஆமா, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. ஆமா. நீங்க வெளியில வந்து உங்க குரல் கேட்டோன்னே ஒரு சவுண்ட் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. உங்க எங்க சார் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க. அங்க போயிடலாமா? ப்ளீஸ். அங்க பாருங்க, வந்து நின்ட்டாரு வெளியில. எவ்வளவு டாக்ஸ் சார் மொத்தம் இருக்கீங்க? இங்க ஒரு 10 டாக்ஸ் மேல இருக்கும். ஆமா, எல்லாமே ஒரு தனி பிரீட். தனித்தனி பிரீட்ஸ் எல்லாம். இது ஆலபைன்னு சொல்லிட்டு இது கைண்ட் ஆஃப் ஷெப்பர்ட் வெர்ஷன். ஓகே. ஆமா. பேர் மவுண்டன் ஸ்னோ. ஆமா. எதனால இந்த இன்ட்ரெஸ்ட்? சின்ன வயசுல இருந்து பெட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாட்டு நாய் குட்டி எங்க போட்டுருந்தா கூட ஸ்கூல் படிக்கும் தூக்கிட்டு வந்துடும் வீட்டுக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் கன்னின்னு சொல்லுவாங்க. நம்ம லோக்கல் பிரீட் அங்க ஃபர்ஸ்ட். ஆமா, இவங்கெல்லாம் நம்ம இந்தியன் லோக்கல் நம்ம பிரீட், நம்ம நாட்டு பிரீட். பாருங்க கிரேட் இருந்துச்சு. என்ன சார் ஏரியாவே கலவரமா இருக்கு.
நோ ஸ்டே 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 அப்படியே அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பா வா. பா அவன் விடவே மாட்டாம இருக்கு அந்த பயலுக்கு. நானே கொடுத்துருக்கேன், நீங்க ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட டே ஒன்ல இருந்து நீங்க இதை பார்த்து வளர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பரவாயில்ல சார், நீங்க இப்ப மக்களுக்காக வந்துட்டீங்க, ஆமா. சந்தோஷம் தான் அது. இப்ப இவங்களுக்குலாம் என்ன ஏஜ் சார்? இல்ல 1.5 years. 1.5 வயசா? ஆமா யார் இவருக்கா? ஆமா. டேய் நீலாம் 1.5 வயசுலயே இப்படி இருக்கீடா, வளர்ந்தாரு போறாரு. ஐயோ இப்ப இதோட இனிஷியேட்டிவ் வந்து உங்களுக்கு விலங்குகள் மேல இருக்கிற இந்த அக்கறை வந்து பாண்டிச்சேரியிலயும் பிரதிபலிக்குதுல சார்? பாண்டிச்சேரியில் ஆக்சுவலி என்னாச்சு, இந்த ஆல்மோஸ்ட் 100 டாக்ஸ் வச்சு அந்த ஃப்ரெஞ்சு லேடி அவங்க வந்து ஒரு காப்பகம் மாதிரி வச்சு அவங்களுக்கு சொந்தமாக காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் தெருவில் இருக்கிறது ஜென்ரலாகவே அது வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கும் பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பிரச்சனை. எனக்கு எப்பவுமே வந்து அவங்கள ஒரு தனி ஒரு இடத்துல வச்சு அப்படிதான் அது வளர்க்கணுமே தவிர மக்களோட இதை இன்வால்வ் பண்ணி குழந்தைங்கலாம் போய் கடிக்கிறதுலாம் இல்லாமல் புதுச்சேரி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டே டாக் ஃப்ரீ யூனியன் டெரிட்டரியாக தான் அதை மாற்றணும்னு ஒரு விஷன். அதுக்காக இவங்க மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மாதம் அவங்களுக்கு நாங்கள் மந்த்லி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அம்மா வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? வணக்கம். ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா. என்னென்ன வகையான பறவைகள்லாம் இருக்கு சார் நீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா கோழி, நாட்டுக்கோழி, வெரைட்டி டைப் ஆஃப் கோழி இருக்கும், வாத்து இருக்கு, வான்கோழி, அப்புறம் புறா. இவங்க எல்லாருமே வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல்ல தான் இருக்காங்க எல்லாரும். இதுவே வந்து ஒரு பியோவைக்கு ஃபாரஸ்ட் மாதிரி தான் அம்மா பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க அப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்து மரம் நட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ இங்க அப்பப்போ மரம் நட்டு வச்சுட்டு இருப்போம். யாரடா கூப்பிடுறீங்க? இதுல காலி இடமா தான் இருந்தது. சரிங்கம்மா. சால்ஸும் நானும் தான் 2 பேரும் சேர்ந்து இது ஃபுல்லா மரக்கெல்லாம் நட்டு. ஆமா மரக்கன்று. ஆமா குட்டி பாப்பா. ஐயோ ஸ்லோ ஓகே ஸ்லோ 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 ஸ்லோ. ஆமா எதனால இந்த புறா ரொம்ப பிடிச்சிருக்கு? ஓ இந்த ஃபெதர்னாலயா? அதோட இந்த மூஞ்சி மறைக்குதுல, மூஞ்ச மறைக்கிறதுனால பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம். நிறைய நிகழ்வுகள் உங்களை பார்த்துருக்கேன், சுறுசுறுப்பாவே இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து தான் ஒரு ஜேசிஎம் சாருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு அம்மாவா ஜேசிஎம் சாரை பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் என்ன? எந்த வேலையும் எடுக்க மாட்டாப்ல, எடுத்தா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாப்ல. ரொம்ப துருதுருன்னு இருப்பாப்ல கொஞ்சம். நீங்க வளர்த்த பிள்ளை இன்னைக்கு வந்து அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில. அதை ஒரு அம்மாவா நீங்க எப்படிமா பாக்குறீங்க? எனக்கே வியப்பா தான் இருக்குது. 5th 6th படிக்கும் போதெல்லாம் 10th படிக்கிற பசங்களோட ஃப்ரெண்ட் வச்சுக்கிறோம்ல. 10th படிக்கும் போது காலேஜ் படிச்ச பசங்களோட இருப்பாங்க. அவர் ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆமா, என்னன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வெளிநாடு போயிட்டு வரமா எங்க ரிலேட்டிவ்ஸ் அருண் ஒரு பையன் போயிட்டு வந்தாங்க. அங்க போய் காயின்ஸ், அந்த டாலர் எல்லாமே பாக்குறது. நான் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் எந்த நாடுக்கு போனீங்கம்மா, இங்க போயிட்டு வந்து இந்த டாலர் இங்க இருக்கட்டும் அப்படின்னு அந்த சேவிங் மணியும் அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் துபாயில போய் காலேஜ் படிக்கும் போது 45 இயர்ஸ் இருக்கும். அவங்க கூட ஒரு ஐயர், அவங்க பேங்க்ல மேனேஜரா இருந்தாங்க. அவங்க கூட ஸ்டே பண்ணி இருந்தாப்புல. போய் பார்க்க எனக்கே ஆச்சரியமா ஷாக்காட்டம் இருந்துச்சு. இவ்வளவு ரிச்சா வளர்ந்த பையன், இவ்வளவு நான் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தேன். இல்லம்மா அங்க கொஞ்சம் இதா இருந்து சாப்பாடுகள் இதா இருந்துச்சு, நான் இவங்க கொஞ்சம் சார் கூட நான் இருக்கிறேன், எப்படி உனக்கு அவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு. அது இல்லம்மா, அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்கோங்க, வெஜ் சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்கோங்கன்னு நாங்க சேர்ந்து இருக்கிறோம். அப்புறம் வீடு ஒண்ணு வாங்கி பார்த்து அப்புறம் அங்க வச்சோம் நாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அப்படிலாம் இருந்துட்டு லண்டன்ல போய் கிங்ஸ் காலேஜ், அது காந்திஜி படிச்ச காலேஜ்ல போய் படிச்சாங்க. இப்ப ஒரு அம்மாவா சந்தோஷப்படுறதை தாண்டி ஒரு பாண்டிச்சேரி ஒரு புது மாநிலத்துக்கு போறாரு. அங்க வந்து எல்லாமே புதுசா அவர் ஆரம்பிச்சு எல்லாமே புதுசா பண்ணணும். எஸ் அ பொலிட்டீஷியனா, நீங்க ஒரு பொலிட்டீஷியன், நீங்க எந்த விதமான அட்வைஸ் அவர் கொடுப்பீங்க ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு?
என்ன கொடுத்துருக்கீங்க மெயினா? அப்பா பாலிடிக்ஸ்னா இதான்ப்பா, அரசியலுக்கு வந்திருக்கேன். இல்ல எப்போதுமே வெளியில இருந்தும் நம்ம பிரச்சனைகள் வரும். ம். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களும் தேவையில்லாதெல்லாம் சொல்லுவாங்க. ம். எதையுமே நம்ம கண்டுக்கிற கூடாது. ம். அதெல்லாம் நம்ம மேல ஃபேஸ் பண்ணி வந்தாதான் ம். நம்ம வந்து சாதிக்க முடியும். ம். அடிக்கடி நான் சொல்லுவேன் அதை. இந்த மாதிரி உறவுகளை பார்த்தோம், நான் சிறு வயதில் இருக்கும்போது யார் வீட்டுக்கு வந்தாலும் கையெடுத்து கும்பிடணும், வணக்கம் சொல்லணும், அதே மாதிரி தண்ணி வேணுமான்னு கேட்கணும். ம். ஸ்டாஃப் வந்து தான் கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க கூடாது. ம். அதே மாதிரி சாப்பிட்ற இடத்துலையும் போய் நம்ம பழுமாறணும்னு சொல்லி கொடுப்பேன். என் பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி அந்த ரூமை விட்டு வெளில வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி செஞ்சதை வந்து ஒருத்தவங்க பாராட்டி எனக்கு சொன்னாங்க. மதுரையில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது சொன்னாங்க, வெரி குட், நல்லா நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க பொண்ணு பையன்லாம் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தையில இருந்து அவருக்கு எல்லா நல்ல குணமும் அது நீங்க சின்ன கொடுத்துருக்கீங்க. வயசுல இருந்து நமக்கு கொடுக்கறதா. அவருக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஆமா. வரலாறு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். தமிழ் இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்றத ஆபீஸ் போட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தமிழ் வருஷமா தமிழுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆ. குமரி காண்டம் சொல்லிட்டு ஆ. ராமேஸ்வரம் அந்த இதெல்லாம் எல்லாம் போய் எடுப்பாப்புல. அதே மாதிரி வியட்நாம், ம். மாலத்தீவ்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னென்ன தமிழ் எப்போ உருவானது, ம். அந்த ராஜாக்கள்லாம் ம். பாரி தேர் கொடுத்து, பாரி வள்ளல் வந்து தேர் கொடுத்தாரு, ம். முல்லைக்கு தேர் ம். கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல போய் பார்த்துட்டு ம். அங்கதான் எங்களுக்கு குலதெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். நாங்க ஏப்பா. என்னையும் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கேன். நான் புக்கில் தான் படிச்சிருக்கிறேன், ம். ஆனா போனதே இல்லை. என்னுடைய பையன் இன்ட்ரெஸ்ட்னால தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. மதுரைக்கு பக்கத்துல தான் போயிட்டு வந்தோம். இவ்வளவு ஆர்வம் இருக்கு தமிழ் மேல, வரலாறு ஆமா, மேல. ரொம்ப பற்று. இப்ப தமிழ்நாட்டுல இல்லாம இவர் ஏன் பாண்டிச்சேரி போகணும், அங்க போய் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு ஒரு காம்படிஷன் நடுவுல இவர் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை கேட்டோம் முதல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஷாக்காக தான் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போறாப்ல அப்படின்னு. ஆனா சொன்னாப்புல, இல்லம்மா புது இடமா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, ம். எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் ம். அதெல்லாம் வந்து நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வெரி குட். சரிப்பா நான் பண்ணுப்பா, ம். நானும் இருந்து பக்கத்துல ஏதாவது வந்துன்னா சொல்றேன் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மார்ட்டின் சார் என்ன சொன்னாங்க இந்த என்ட்ரிக்கு? அவங்களும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க, பிசினஸ் பாருப்பா அப்படின்னு. இல்லட்டாடி நான் போகணும் ரொம்ப நாளை கேட்டே இருந்ததுனால சரி இறங்கி வேலை செய்ய. ம். ஆனா எப்போதுமே வெற்றி தோல்வி இருக்கும், ம். அதை வந்து மனசை விட்டுறக்கூடாது. வெரி குட். கண்டிப்பா நீ வெற்றி அடைவ, நீ நல்லா போய் இறங்கி மக்களுக்கு சேவையில் நல்லா செய்ப்பா அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க சொன்னது கேட்டு 15 வருஷம் ஒரு பாலிடிக்ஸ் பக்கம் போகாம இருந்துட்டாரு ஆமா இல்லையா? அத அப்ப கண்டிப்பா. அவர் கரெக்டா அது பிசினஸ் காஷ்மீர்ல போய் சேர்ந்தாப்புல, பிஜேபியில பாருங்க. காஷ்மீர்ல போய் சேர்ந்தது. ஏ அப்பா. அதுக்கப்புறம் இப்ப வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கொடுக்கணும்ட்டு ஆமா உங்க அனுமதியோட வந்திருக்காரு. ஆமா கண்டிப்பா. சூப்பர். நாளைக்கு வந்து ரிசல்ட் வர நாள் தான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நம்ம எல்லாருமே டேக் அவே மெசேஜ், வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. வெற்றி நினைச்சு ரொம்ப சந்தோஷம் பற்றக்கூடாது, தோல்வி நினைச்சு எப்பயும் வருத்தம். வாழ்க்கையில வந்து வரும் போகும். பாருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர். நம்ம ஜேசிஎம் சாரோட ஒன் டே டிராவல்ல அவர் கூட இருக்கிற ஒரு நாள்ல இப்போ வந்து லஞ்ச் டைம்ல நாங்க வந்து இந்த பகுதியினுடைய அடையாளமா இருக்கிற இன் ஹோட்டல்ல இருக்கோம். சாரோட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் அப்பா வந்து நாங்கள் ஃபாரினில் படிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வச்சு கொடுக்கணும்னு ஒரு விஷனில் அவர் பண்ணார். ஓகே. ஸோ லாட்ரி மட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் வந்து மற்ற தொழிலில் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸ்பின்னிங் மில்லாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை மால்ஸ், இந்த மாதிரி சில வெர்டிகல்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சார். ஓகே. அதை வந்து இது எக்ஸிஸ்டிங் ஒரு லார்ஜாக இந்த ஒரு இடத்த வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணி அதை வந்து ஒரு 5 ஸ்டார் கேட்டகரிக்கு நாங்கள் ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த டாரிஃப் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த கான்செப்டை நீங்கள் யோசிச்சிங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலில் எனக்கு வந்து ஒரு ஓன் பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண ரொம்ப ஆசை இருந்தது. ஃபஸ்ட்டு இது #6ன்னு சொல்லி ஒரு பிராண்டு ஒன்று. அப்போ எல்லாம் யூனிக்காக ஒரு நம்பர்ஸில் வைப்போம், எல்லாருமே நேம்ஸாக வைக்கிறாங்க ஹோட்டலுக்கு, நம்ம ஒரு நம்பரில் வைக்கலாம் அப்படிங்கும்போது ஸோ ஒரு 6 பேஸ் பண்ணி அது வீனஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற நம்பர். ஸோ அதனால் #6 வந்து ஹோட்டல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் இந்த ஒரு பிளான் பண்ணோம். ஓகே. நீங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கார் டிரைவில் அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களை பற்றி சொன்னாங்க. ரொம்ப துருத்துருன்னு ஒரு பையன், எதையாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. இன்னொன்று வந்து உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதை அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டார் அப்படின்னு அம்மா சொன்னோன்னே எனக்கு நீங்கள் உங்களோட அரசியல் நுழைவு தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் அம்மாட்ட கேட்டேன், எப்படிம்மா நம்ம தமிழ்நாட்டை வந்துட்டு பாண்டிச்சேரி பாலிடிக்ஸில் போய் சார் இறங்குறாரு, அதை நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன ஒரே பதில், அவர் எதை எடுத்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணாமல் விட மாட்டார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அதான் பழக்கம் தான். ஆமாம். ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு இந்த ஹோட்டலே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதில்
பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு அது புது இண்டஸ்ட்ரினால பார்த்தா இதில் காசு அடிச்சுட்டு இருந்தாங்க லிட்டரலி. ஓகே. ஒரு ஆர்கிடெக்ட் வந்தாங்க, பிஸ்னஸ் இது பண்ண சொன்னாங்க, ஒரு பில்டிங் கட்டுவாங்க, அப்புறம் அதை இடிச்சுட்டு புதுசாக ஒன்று கட்டணும்னு சொல்லுவாங்க. ஒரு பிளானிங்கே இருக்காது. ஒரு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து இனிஷியலாக இல்லை. இப்போ ஆமாம், நாங்கள் இதெல்லாம் 2010 அந்த டைமில் ஸ்பீக்கிங் அபவுட் 2010. இப்போல்லாம் இன்னும் ப்ரொஃபஷனலிசம் நிறையா வந்துடுச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு டிலே பண்ணி கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து ஸோ சீக்கிரம் கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாக எங்கள் ப்ரொஃபஷனல் டீமை போட்டு பிஎம்சிஸ்லாம் இறக்கி அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்லாம் பண்ண விட்டாங்க. ஸோ இறங்கி பேஸ்மெண்ட்டோட ஏன்னா வாட்டர் அதிகமாக இருந்தது கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில். ஸோ கிரவுண்ட் வாட்டர். ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி திரும்பி நாங்கள் அதுக்கெலாம் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றி ஒரு இது என்னென்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சைடில் நான் படிச்சுட்டு இங்கே இருக்கிற அன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் சூழ்நிலையும் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. லேர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5-6-7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொலிட்டிக்கலாக வி ஹேட் அப்ரூவல்ஸ் ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ அது கொடுக்காம வேணே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லையோ பர்சனல் மோட்டிவில் வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அதை பேசி அதை கொஞ்சமாக முடிச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போது மீண்டும் இங்கே இருக்கும்போது அந்த டைமில் எங்கள் பொலிட்டிக்கலி எங்கள் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைமில் எங்கள் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. we face lot of issues, not only this. அப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அப்போ வந்து இண்டிவிஜுவலாக நம்ம சில பிஸ்னஸ் கால்ஸ்ன்னு எடுக்கிறதோ டிசிஷன் எடுக்கிறதுலாம் வந்து உண்மையாகவே ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங்காக தான். சேலஞ்சிங்கான ஆமாம். நான் இதை கேட்கணும்னு நினச்சேன் சார். காலையிலேருந்தே எனக்கு இது தோண்டிகிட்டே இருந்துச்சு. வெளியிலேருந்து உங்களை பார்க்குறப்ப எவ்வளோ வியப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டங்கிறது ரொம்ப பெருசு. அவ்வளோ விமர்சனங்கள் வரும், அவ்வளோ சேலஞ்சஸ் வரும், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஒரு சமயத்தில் அம்மா அப்பா கூட இல்லை, தனியாக கால் எடுக்கணுங்கிற முடிவு. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்பயுமே இந்த பாலிடிக்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கு. நீங்கள் அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அது எதனால் சார் அந்த ஆர்வம்? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிற சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபாரின் போகும்போது ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஏன் நம்ம ஊரையும் ஏன் சிங்கப்பூர் மாதிரி பார்க்கக்கூடாது, ஏன் நம்ம ஊர் துபாய் மாதிரி ஆகக்கூடாது, ஏன் நம்ம ஊர் ஹாங்காங் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் படிக்கும் போதும் குயிக் டைமில் பார்த்து நான் படிச்சிருக்கும் போது புர்ஜ் கலிஃபா கட்டிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ஒரு ஷேக் முகமதோட விஷன் வந்து he wants to be number 1 in the world. வேற சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் within 10 to 20 years அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டினார். ஸோ அந்த அளவுக்கு he had that dream. அது ஒன்ஸ் அந்த ட்ரீம் அண்ட் விஷன், ஒன்ஸ் அந்த விஷன் இன்டென்ஷன் வந்துட்டாலே அது நம்மளுக்கு அதை சுற்றி எல்லாமே அமையும். உண்மை சார். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளோட வேர்ல்டு மேப்பில் நம்ம இருக்கிற இமேஜே மாறிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியான்னு பண்ணுறோம். இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷனாக இருக்கும், ஒரு கேபிட்டல் இன்கமாக இருக்கட்டும், பாவர்ட்டி எலிவேஷனாக இருக்கட்டும், ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரோத்து. ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி வேர்ல்டு லீடர்ஸ் நம்மளை பார்க்குற விதமும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர்ல்டில் நம்மளை பார்த்த விதமும் கம்ப்ளீட்லி மாறி இருக்கு. இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆமாம் சார். இப்போ நீங்கள் இவ்வளோ ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம நாடு ஏன் இந்த மாதிரி இல்லை, நம்ம நாட்டை அந்தளவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு விஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பார்வைக்கான பதிலாக தான் நீங்கள் அரசியலை பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச டைமாக இருக்கட்டும், சிங்கப்பூருக்கு கிடச்ச டைமாக இருக்கட்டும், ஹாங்காங்லாம் அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் கிடச்சோம். நீங்கள் நம்ம மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூ இயர்ஸ் தான் முன்னாடி வந்து நம்மளோட கரன்சி தான் அவங்களுக்கு ஒரு கரன்சியாக இருந்திருக்கு. நம்ம ருப்பீஸே வந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ருப்பீஸ்லேயே அவங்க வந்து கரன்சி டீல் பண்ணிட்டு. நம்ம ஒரு டைமில் எங்கேயோ நம்மளோட கரன்சி ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களோட திராம் வேல்யூலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம். ஸோ அவங்களது 20 ரூபானா அவங்களுக்கு 1 ரூபானா நம்மளோட காசு 20 ரூபா மேலே போயிடுச்சு, 25 ரூபா போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எக்கானமி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து வி ஆர் நாட் கீப்பிங் அப். இன்றைக்கி வந்து 15-20 வருஷத்தில் பண்ண முடியும்னா நம்மக்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எஜுகேட்டட் யூத் இருக்காங்க, யூத்தோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. 80 கோடி 140 கோடி பாப்புலேஷன், 80 கோடி மட்டும் யூத் மட்டும் வந்து நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆமாம், அந்த ஸ்ட்ரென்த்தில் இன்னும் எஃபெக்டிவ், இன்னொன்று எஜுகேட்டட் யூத்தும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இன்னும் வந்து அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலைங்கிறது தான் என்னோட தாட். ஆனால் பாலிடிக்ஸ்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பாண்டிச்சேரின்னு ஒரு இடத்த எதனால் நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? அது என்ன அந்த மாநிலத்தின் மீது என்ன அப்படி ஒரு ஆர்வம்? சின்ன வயசுலேருந்து நம்ம பாண்டிச்சேரியில் போயிட்டு இருந்தோம். நம்ம ஹாலிடேஸ்க்காக போவோம், வெக்கேஷனுக்காக போவோம். அதுக்கப்புறம்
நாங்கள் அப்பாவோட நண்பர் ஜான் குமார் அவர்கள் வந்து அவர் அண்ணன் வந்து இப்போ பிஜேபியில் எம்எல்ஏவாக இருந்தார் அந்த டைமில். இப்போ ரீசெண்டாக இப்போ மினிஸ்டராக இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெங்கல் புயல் வந்தது. எப்போயுமே இந்த புயல் இதுக்கெலாம் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். எப்போவுமே நாங்கள் இங்கே வந்து அஸ்ஸாமாக இருக்கட்டும், அது கேரளாவாக இருக்கட்டும். ஏன்னா அந்த டைமில் வந்து உடனே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஒரு இயல்பு வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிருக்க நிலைமையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் நாங்கள் போய் உதவும் போது பிலோ பாவர்ட்டி லைன் அங்கே வந்து வறுமை கோட்டு கீழே வந்து ரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஜென்ரல் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது 25 வருஷம் 30 வருஷம் பின்தங்கியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடை விட ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் இங்கே இருக்காங்க. இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது ஆல்ரெடி நான் 2014 நான் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டேன். ஹிமாச்சல்ல சொன்னீங்களா சார்? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. எஸ், புதுச்சேரி ஒரு சிங்கப்பூர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு விஷனோட தான் இறங்கியிருக்கோம். இன்னொன்று உங்களுக்கு சைஸும் வந்து அது சின்ன சைஸ். ஓகே, இந்த சைஸுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து அது இன்னும் ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டிடலாம். ஒரு மேஜிக் பண்ண முடியும்னு நம்புறீங்க. புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற முடியும்னு சொன்னதுக்கப்புறம் மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா சார்? அங்கே இருக்கிற டீமை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்களா? நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், நாங்கள் வந்து சிபிஜின்னு ஒரு ஆர்கிடெக்ட் குரூப்பு. ஓகே, அவங்க வந்து சிங்கப்பூரே டிசைன் பண்ணவங்கள அவங்க ஒருத்தவங்க. ஓகே, அவங்க 188 வருஷம் ஓல்டு கம்பெனி. அப்பா. ஸோ சிங்கப்பூரே அவங்க தான் டிசைன் பண்ண வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னைக்கு செங்கி அந்த டைம் வந்து ஸோ அந்த செங்கி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இப்போ கார்டன்ஸ் பை தி பேயாக இருக்கட்டும், அங்கே பிரசிடென்ட் மியூசியம்ஸு, பிரசிடென்ட் ஹவுஸு, மியூசியமு, நீங்கள் எதை நேம் பண்ணாலும் அது போக வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. த குட் அண்ட் டெவலப்பிங் சிட்டிஸ். புது சிட்டி, ஒரு அர்பன் பிளானிங் சொல்லுவாங்க. ஸோ புதுசாக ஒரு டவுன் எப்படி டெவலப் பண்ணுறது, அதில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட். ஓகே, அவங்கெல்லாம் டெவலப் பண்ணுற டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லாம் வந்து ட்ரைனேஜ்லாம் வெளில வரும்போதே அது ட்ரீட்டட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டராக தான் வெளில வரும். ஸோ அந்தளவுக்கு ட்ரைனேஜ்ங்கிற கான்செப்டே வந்து சிங்கப்பூர் இருக்காது. பிகாஸ் ஏன்னா வெளிலேருந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒரு வெளிலேருந்து ஒரு தண்ணி வரும்னா அது ட்ரீட்டடாக தான் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டெவலப்டாக இருக்காங்க போது நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடையும் பக்கம் தான் போயிட்டுருக்கோம், நம்ம குடிநீர் போகிற இடமும் பக்கம் தான் போயிட்டுருக்கோம், பாசனத்துக்கு போகிற இதுவும் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் கிரவுண்டில் மிக்ஸ் ஆகும்போது அப்படிலாம் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு மக்கள் இறந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அவ்வளோ நிலையும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இப்போ அந்த டீம் வச்சு நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான் பண்ணிட்டுருக்கோம். வீடியோ ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அமேசிங். கூடிய விரைவில் நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷனில் போட்டு காட்டுவோம். சூப்பர். அப்போ சென்னை பக்கத்தில் ஒரு சிங்கப்பூர் வரப்போதா? ஆமாம், ஹோப்ஃபுல்லி சூன். சூப்பர் சார். சார், உலகம் முழுக்க பல நாடுகள் போயிருக்கீங்க, பல கான்டினென்ட் ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க. என்ன சாப்பிட்டாலும் நம்ம ஊர் சாப்பாடு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சார்? எனக்கு மெயினாக இந்த மெஸ்ஸு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா சார்? ஆமாம், சென்னையில் பார்த்தா நாயர் மெஸ் இருக்கும், நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி, அப்புறம் மதுரை போனால் அந்த குமார் மெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். ஃபாரின் போகும்போதெல்லாம் ஆப்வியஸ்லி கான்டினென்டலாக இருக்கட்டும், இந்த ஏஷியன் ஃபுட்டாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ், சுஷி, சஷ்மி எல்லாம் பிடிக்கும் சார். எல்லாமே எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா காலைல பேசியிருக்கிறப்ப சொன்னாங்க காரில் வரப்போ, உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ், இட்லி, மில்லட்ஸில் பண்ணுற சாப்பாடெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆமாம். ஸோ நம்ம சிறுதானியங்கள், ஸோ நம்ம ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு அரிசியில் வந்து பெருசாக சத்து இருக்காது. ஸோ நீங்கள் மெயின் ஹெல்தியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸு, சிறுதானியங்கள், இந்த மாதிரி இதை வந்து நம்ம அரிசி இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மில்லட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேன். கரெக்டு. இட்லி தோசை சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் சார் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க சிறுதானியங்கள். அதனால இன்னும் ஹெல்த் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அருமையாக இருந்தது சார் வீட்டில் ராகி இட்லி, அட்டகாசமான ஒரு மில்லட் சப்பாத்தி, ஒரு 3 வகை சட்னி, அட்டகாசமான சாம்பார். நீங்கள் மீட்டிங் அவசரமாக கிளம்பிட்டீங்க சார், நான் சாப்பிட்டேன் சார் நல்லா. கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல் ஹவுசிங் யூனிட்டோட கோயம்புத்தூரில் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதாவது இது வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்னே நீங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சாரோட கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக தத்தெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேற லெவல். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு, இந்த பில்டிங்கும் இந்த குவாலிட்டியும் பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடிச்ச அந்த பையங்கிறதுனால சந்தோஷமா இருக்கு. சார், ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறோம் சார். மேடம் இல்லை வரிசையாக ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வாங்க அப்படின்னு நிற்கிறீங்களா?
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் இன்க்ரீஸ் ஆயிருங்களா? இப்போ வருடம் அட்மிஷன் அதிகமான பள்ளிகள்ல இந்த பள்ளி ஒண்ணா இருக்கு. வருடத்திற்கு 50 அட்மிஷனுக்கு மேல வர பள்ளிகளை அரசாங்கம் தேர்ந்தெடுத்து விருது கொடுக்குறாங்க. அண்மையில போய் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆல் கிரெடிட்ஸ் தலைவருக்கு தான். சார் இதை அடாப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மாத்திரம் நீங்கள் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த இவ்வளோ அல்ட்ரா மாடர்னாக பண்ணணும்னு எப்படி ஐடியா வந்துச்சு? இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் அந்த மாதிரிலாம். பேசிக்காக கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கிறத ஒரே விஷயம். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுங்கிறது தான். ஆக்சுவலாக சில ப்ரைவேட் ஸ்கூலோட இது மச் பெட்டராகவே பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டு இது ஒருத்தர் வந்துட்டு இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாம வர வேண்டிய ஏரியா இதுலன்னு திரும்பி போயிட்டாங்க. பாருங்க மேடம் சொன்னது ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி மேடம் எந்த ஸ்கூலுங்க மேடம்னு, இதுதாங்க சார் இப்பதாங்க வந்து திரும்பி போனாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்களா அப்படின்னு கேட்டாருங்க. இல்ல தமிழ் முறைப்படி சாருக்கு ஒரு நல்ல வணக்கம் சொல்லிருங்கம்மா. வணக்கம். அழகு. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல்லாம், கிளாஸஸ்லாம்? எந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு? இங்கிலீஷா? ஈஸ்வர பாண்டி பெஸ்ட் வாலண்டியர் அப்படியா இந்த ஸ்கூல். ஓ வெரி குட், சூப்பர். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஏன்னா நல்ல கிளாஸ் ரூமு இல்லை நல்லா இருக்கா? இது யார் பண்ணி கொடுத்தா இதெல்லாம்? யார்? வெரி குட். மார்டின் குரூப்ஸில் அவங்க சிஎஸ் ஆக்டிவிட்டியில் எடுத்து ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. சார் தான். ஓகேவா? ஜெசிஎம் சார் ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்து விஷ் பண்ணிடலாமா சாருக்கு? சார் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க சார் பசங்க. அதனால நம்ம பசங்கள்லாம் காட்டு மரங்கள் மாதிரி எங்கேனாலும் சர்வை பண்ணி எப்படினாலும் வந்துருவாங்க சார். அதில் வாலண்டியர்ஸ் என்ன கொஞ்சம் ஷேப்பப் பண்ணணும் சார், அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்னால வழங்கப்பட்டுள்ளது. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த எப்படி இருந்தது இப்போ எப்படி மேம் மாறி இருக்குது சார்? அதுதான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க சார். அந்த கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா நடபாதையே கொஞ்சம் குறுகலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் நல்லா விஸ்தீகரிக்கப்பட்டுள்ளதுங்க சார். அப்புறம் இங்கே 8 கிளாஸ் ரூம்ஸ் கிடைக்கப்பட்டுள்ளதுங்க. அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு விளையாட்டுகள் மேலே டர்ஃபு, சூப்பர் டர்ஃப் ஒன்று இருக்குங்க சார். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் லேபுங்க சார். அப்புறம் கம்ப்யூட்டர் டீச்சரும் சேர்ந்து கொடுத்தாங்க எங்களுக்கு, சாரே கொடுத்துட்டாரு. அதனால் கம்ப்யூட்டர் பசங்க போய் பண்ணுறாங்கங்க சார், ஆர்வமாக பண்ணி கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பரேஷன் சைடும் எங்களுக்கு பிடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்போ இந்த தடவை கொடுத்துருக்காங்க சார். அதனால கமிஷனருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்தாக்கணும் இந்த தருணத்தில். சிவகுருநாதன் சார். ஆமாங்க சார். அதனால அந்த பிடி ஸ்டாஃப்ஸ் கொடுத்தனால இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இப்போ நல்ல வைடனாக திறந்து விடப்பட்டுள்ளதுங்க சார். அதனால எல்லா சைட்லேயுமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிங்க சார். அப்போ குழந்தைகளுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டும் இருக்காங்க. மார்டின் குரூப் சார்பாக சிஎஸ் ஆக்டிவிட்டியில் எடுத்து ஜேசிஎம் சார் இதை பண்ணி இனிஷியேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் சைடு வந்து எஜுகேஷன் சப்போர்ட் கிடைக்குதுங்க சார். குழந்தைங்க ஹாப்பியாக படிக்கிறாங்க. யார் இதில் சூப்பர் பிரைட்? யார் சூப்பர் ஸ்டூடெண்ட்? எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல சூப்பர் பிரைட்டுங்க சார். அதான் டீச்சர். அதான் நான் இந்த கொஸ்டினை இந்த பதில் எதிர்பார்த்தே தான் சார் இந்த கொஸ்டினை போட்டேன். என்ன சொல்லுவாங்கன்னு அது பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும்தான் தம் பிள்ளைங்களன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அவங்க குழந்தைங்க மாதிரி, அவங்க பிள்ளைங்க மாதிரி, அவங்க குடும்பம் மாதிரி. பார்த்தீங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்லணும், உங்களை விட்டு கொடுக்குறது பார்த்தீங்களா? எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் சூப்பர்ன்றாங்க. ஏன்னா கல்விங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிற பெரிய சொத்தே அதான். நாளைக்கு நீங்கள் படித்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமாக இருக்கலாம், நீங்கள் உலகத்தில் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ நீங்கள் யார் வேணால் ஆகலாம். நீங்கள் சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ ஆகலாம், நீங்கள் ஆண்டர்பிரினர்ஸாக வரலாம், நீங்கள் தனியாக தொழில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வரணும். ஸோ அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம். நீங்களும் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, அது நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே பயன்படுற மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்து வரணும். அதான் எங்களோட ஆசை. அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஸ்கூலோட பால் தூக்கி போட்டு குழந்தைங்க விளையாண்டு இருக்கு. ஆமாங்க சார். சார் இது நம்ம ஸ்கூலோட த்ரோபால் டீமுங்க சார். இந்த தடவை கார்ப்பரேஷன் லெவல்ல நடத்தின த்ரோபால் காம்படிஷன்ல தடவை நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணினோம் சார். பண்ணினோம். வெரி குட். சரி, இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதா கியூட். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க ரொம்ப குட் கேர்லா?
ஆமாங்க சார். எப்பயுமே குட் அவங்க வந்துங்க சார் ஒரு வக்கீலோட பொண்ணு. அப்படியா? ஆமாம், கவர்மெண்ட் வக்கீல். அவங்க சில்ட்ரன் சேஃப்டியில் ரிசோர்ஸ் பர்சன். அந்த வக்கீல் பொண்ணு நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க. வெரி குட். இப்போ எல்லாம் எத்தனை படிக்கிறீங்க? அவங்க டீச்சர் கேட்டாலும் சொல்லுவாங்க. யாரு கேட்டாலும் ஆமாம். சூப்பர்ரா. உங்களுக்கு இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கா? டேபிள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? டெஸ்க்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? கலர் கலரா வரைஞ்சிருக்காங்களே பிடிச்சிருக்கா? அது எல்லாரும் யார் தெரியுமா பண்ணி கொடுத்தா? இந்த அங்கிள் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? தேங்க் யூ. சூப்பர் பிரைட்டா இருக்கீங்க. நல்லா பண்ணீங்க. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. மேம், மாற்றுத்திறனாளிகள் வகுப்பறைன்னு போட்டிருக்கேன் மேம். ஆமாங்க சார். இது வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கு டே கேர் சென்டருங்க சார். நைஸ். மற்ற குழந்தைகள்லாம் மேக்ஸிமம் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க சார். இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகி இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் கொண்டு வராத குழந்தைகளுக்கு அவங்க டே கேர் சென்டருங்க சார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துப்பாங்க. சாயந்தரம் வந்து பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அது தவிர இங்கே வாலண்டியர்ஸும் வராங்க. அதுக்குன்னு SSA மூலியமா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஹோம் பேஸில் இருக்கிற குழந்தைகளுக்கும் அவங்க போய் ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க. ஸ்கூல் டேக் ஓவர் பண்ணுறப்ப சார் ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் தரணும்னு ஏன் யோசிச்சிங்க? இல்லை, ஏன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. புரியுது. ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஓகே, ஒரு அவங்களுக்குள்ள பிரெயினோட அந்த கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். ப்ளஸ் யூனோ நம்மளுக்குலாம் எப்போ நான் ஸ்கூல் விடுவாங்க, எப்படா விளையாட போகணுன்னு இருக்கும். கரெக்ட் அப்பதான் நம்ம ஆமாம். ஸோ இந்த ஸ்கூலில் அந்த PT பீரியடுக்கு தானே சார் வெயிட் பண்ணுவோம் நம்மளாம். ஆமாம். ஆனால் அந்த PT பீரியட் இலக்கமெல்லாம் வந்து சில வாத்தியார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம். ஆமாம் சார், அமேசிங் சார். ஆனால் இது எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். ஒரு கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம CSR ஆக்டிவிட்டியில் மார்டின் குரூப் சார்பாக இதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து இந்த பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு சார். நம்ம ஸ்கூலோட அமைப்பை பார்க்கவே இங்கேருந்து எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு பாருங்க. கம்ப்யூட்டர் லேப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். வேர்ட் டாக்குமெண்ட் பண்ணுறது, அப்புறம் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ், அப்புறம் டக்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸ் பண்ணுறது. ஓகே. அதுலேயே பெயிண்டிங் இருக்குங்க சார், டைப்பிங் இருக்குங்க. ஓகே. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம். யாருக்கு சூப்பரான கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கு? ஃபர்ஸ்ட் அவதான் தூக்குனா பாருங்க. எஸ். பேர் பேர் என்ன? ஒரு பேர் மருதமலை. மருதமலை. ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங்கா? ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஒரு பண்ண ஒரு ஓ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓ ஸ்டெம்ங்கிறது என்னன்னா சார், அது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து கொலாபரேட் பண்ற ஒரு ஓ நைஸ். அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைகளுக்கு. ஓ நைஸ் நைஸ். ஆல் இருந்ததுங்க சார். வந்து மந்த்லி ஒன்ஸ் குழந்தைகளுக்கு வந்து சினிமா ஒன்று வரும் சார். வெரி குட். ஐலி போட்டாங்க. வெரி குட். இந்த மாசத்துக்கு ஐலி பார்ட் 2. ஓ ஐலிங் ஐலி ஒரு வெப் சீரிஸ். பெண் குழந்தை வந்து படிக்காம இருந்து அந்த கிராமத்துல படிப்பை வந்து மாட்டாங்க. அந்த ரிலேட்டடா ஒரு ஸ்டோரி சார். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ற ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படமா செலக்ட் பண்ணுங்க சார். SCD ஆப்ல மந்த்லி ஒன்ஸ் ஒரு படம் சார். அருமை அருமை. அது வந்து நாங்க கட்டுறோம். வெரி குட். அதாவது ஸ்கூலோட சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படியே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக அவ்வளோ அழகான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் எந்த மரத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க எல்லாமே. அது பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு படிச்சுவிட்டு நாமளே ஸ்கூலில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினா தப்புங்கிறதுனால அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ராஜா சத்திரி வெடிச்சு
அதாவது மக்களே, ஈரோட்டில் பிறந்த ஒருத்தன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே வாங்கின முதல் ஆஸ்டன் மார்டின் காரில் நம்ம ஜேசிஎம் சார் தயவால ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். என்ன வேகம் V12 இன்ஜின். எத்தனை பிஹெச்பி சார்? 835 bhp. 835 bhp. அம்மா தெரிஞ்சது சார் எனக்கு. ஒரு அப்படி அழுத்துறாரு சார், சும்மா 180 டச் பண்ணிட்டு வர்றான் தலைவன். என்கிட்ட கேட்டுக்கிட்டார், தம்பி உனக்கு ஏதாவது என்ன வேகமாக போகிறதுல அபாயம் இருக்கான்னு. இல்லை சார் போகலாம் சார், என்ஜாய் பண்ணுவேன்னு. எதனால் இந்த கார்? சின்ன வயசுலேருந்தே கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி. ஃபஸ்ட்டு ஹார்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஆம்பளைங்களுக்குலாம் கரண்ட்டில் ஒன்று அந்த காலத்தில் குதிரை தான் அவங்களுக்கு வாகனமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இருக்க கார்ஸ் பைக்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் வாங்கணும் ஓட்டணும்னு ஆசை இருந்தது. ஓகே. அன்னைக்கு ஓட்டணும்னு டைம் இருந்துச்சு, ஆனால் வண்டி கார் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு கார் நம்மகிட்ட இருக்கு, இன்னைக்கு ஓட்டுறதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கை அவ்வளோ வேகமாக ஓடுது. கரெக்ட். நீங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா ஹார்ஸ் ரைட் பண்ணுவீங்கன்னு தெரியும். கரெக்ட் தானே சார்? ஆமாங்க பிரதர். எஸ். சூப்பர், அமேசிங். அதையும் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அதுக்கான வாய்ப்பும் அமையும் நான் நினைக்கிறேன். அந்த சைடு ஹார்ஸ் ரைடிங் பிடிக்கும், இந்த சைடு வந்து ஹையஸ்ட் ஹார்ஸ் பவர் இருக்கிற கார் பிடிக்கும். வேற லெவல் ஒரு காம்பினேஷன். அமேசிங் சார். சார் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின காரு ஆஸ்டன் மார்டின். ஆமாம். இந்த மாடல் பேர் என்ன சார்? V12 Vanquish ஆஸ்டன் மார்டின். வெரி குட். இப்போ எவ்வளோ நாள் சார் வாங்கியிருக்கோம்? வாங்கி 2 months ஆகுது. 2 மாதம் குழந்தைங்க இந்த பையன். சார் வீட்டில் காலையில் காமிச்சார் பார்த்தீங்களா டாக்ஸ்லாம் 1.5 வயசு நிறைய ஒரு பையில இம்மா சைஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த பையன் வந்து 2 மாதம் தான். எப்படி கம்பீரமாக இருக்கான் பாருங்க, மஸ்குலரா. வேற லெவல் சார். உங்களுக்கு எவ்வளோ கார் கலெக்ஷனில் என்னென்ன கார் கலெக்ஷன் இருக்குது சார்? ஹியூஜ். எனக்கு பென்ட்லி ஃப்ளைங் ஸ்பார் இருக்குது, ரேஞ்ச் ரோவர் ஆட்டோபயோகிராஃபி, Mercedesல மேபேக் இருக்குது, இப்போ லெக்ஸஸ் LM. ஸோ காசு ஜென்ரலாக பிடிக்கும்னால அப்பப்போ அப்படியே வர அப்படியே. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கார் சார்? இப்போதைக்கு ஆஸ்டன் மார்டின் தான். இப்போ டிரைவிங்க்கு. எஸ். கம்ஃபர்ட்டுக்கு லெக்ஸஸ் LM அந்த 2 seater. அதில் தான் நானும் சாரோட வந்தேன். அதில் உட்காந்தா எங்கே வேணால் போயிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கார். அமேசிங் சார். எனக்கு உங்களால் வந்து ஒரு ரேஸ் ட்ராக்ல வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஓட்டி சூப்பர் ஸ்பீட். இது நரேன் கார்த்திகேயன் அவரோட ரேஸ் ட்ராக். இந்த ட்ராக். ஓகே. ஸோ எங்களோட லேண்டும் இதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுக்கு நம்ம என்ட்ரன்ஸில் சில JV ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அமேசிங். சூப்பர். இங்கே இன்னும் ரெகுலராக நிறைய காம்படிஷன்லாம் நடக்குதுல்ல சார் இங்கே? ஆமாம், இங்கே ரேஸ் ட்ராக் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வராங்க. மெயினாக வந்து இந்த பெரிய பெரிய கார்ஸ் வந்து பிஃபோர் லான்ச் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, பிரேக்கிங்கு, அது ஸ்டெபிலிட்டி, ஸோ மூமெண்டம்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் இங்கே தான் பண்ணுறோம். இதை ட்ராக் பண்ணுவோம். இங்கே கோ கார்ட்டிங்கும் சும்மா கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஓகே சார். எல்லாமே வந்து ஒரு சராசரி மனுஷனும் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கிற விஷயம் தானே சார்? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே அச்சீவபிள் தான். எஸ். அது அப்படி தான் பார்க்கணும் நம்ம. அஜித் சார் வந்து இந்த ரேசிங் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அது மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். இல்லை எங்கள் தலைன்னு அவர் வந்து அமைதியாக இருங்கயாவது சினிமா தியேட்டர்லையாங்கிற அளவுக்கு சார் அவ்வளோ ஹம்பிளாக இருக்காரு. நம்ம மக்கள் குதூகலமாக இருக்காங்க. இப்போ கூட நம்ம அஜித் சாரும் நரேன் சாரும் ஒரே இதில் தான் இருக்காங்களா சார்? ஆமாம், இப்போ அவங்க அஜித் சாரோட டீமில் தான் இப்போ நரேன் பிரதரும் இருக்காங்க. ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க, ரேசிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நானும் போக வேண்டியது. பட் ஆனால் இங்கே நம்ம இன்றைக்கி அரசியலில் ரொம்ப டைம் நம்மளால் கொடுக்க வேண்டியது இருக்கனால இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சார் உங்கள் ட்ராக் அரசியல் சார். ஆமாம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எப்பயும் நம்பர் 1 இருக்கணும் சார். தேங்க்யூ. எங்களோட பெஸ்ட் விஷஸ் சார். எஸ் சார். எல்லா மனிதர்களும் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரப்போ அவங்க வந்து அந்த குடும்பத்தோட உறுப்பினர் தான். ஜேசிஎம் சார் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார் வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரியில் அரசியலில் மிகப்பெரிய விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஆனால் இங்கே வந்து நான் பார்க்குறேன், ஒரு 20 நிமிஷமாக காலையிலையும் பார்க்குறேன், இந்த தங்கக்குட்டி தான் அப்பாவுக்கு அத்தனை ஆர்டரையும் போட்டுட்ருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேர்ளை, பியூட்டிஃபுல் கேர்ளை இந்த உலகத்திலேயே பார்த்தது கிடையாது. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். சொல்லு. வணக்கம். என்ன வெக்கமா? வணக்கம். மைக்லாம் போட்டுருக்காரு சார். சொல்லுங்கள் சார், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். மேடம் வணக்கம். மேடம் ஒய்ஃபு சிந்துஸ்ரீ. ஓகே. சார்ல்ஸ். இது பாப்பா திலக்ஷா சார்ல்ஸ். இந்த குட் கலர் நின்று. இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. அப்பா கார் ஓட்டணும் ஆசை இருந்தது, இப்போ கார் இருக்குது, ஓட்ட டைம் இல்லைன்னு நீங்கள். ஹார்ஸ் அதே மாதிரி சொன்னீங்க. ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் மேடம்கிட்ட கேட்கலாமா? நாங்கள் அதான் மோஸ்ட்டாக வீக்கெண்ட்ஸ் ஆனால் எப்படி ஒன்று பாண்டிச்சேரி வந்துடுவாங்க. ஓகே. இல்லை நான் இங்கே எங்கேயாவது குழந்தைய பார்க்க நாங்கள் வந்துடுவோம். பட் எப்படியும் கண்டிப்பாக வி கீப் மீட்டிங். ஸோ இப்போ மோஸ்ட்டாக அவங்களும் மாறி ரீலொகேட் ஆகி
ஸோ வழி இல்லை. சாக்ரிஃபைஸ். ஆமாம், ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஸோ இப்போ தான் கொஞ்சம் பாலிடிக்ஸ்னால கொஞ்சம் பெர்மிஷன் கிடச்சிருக்கு. வெளியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் ஐகான் சார், இப்போ வந்து எமர்ஜிங் பொலிட்டிக்கல் லீடர் சார், ஒரு விஷனரி லீடராக வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி as ஹஸ்பண்டா as a ஃபாதரா வீட்டில் சார் எப்படி? He's a very good man. He's a man of words. ஆஹா, If he says something, he'll keep it. சபாஷ். From the day one I've seen him till now, he's changed a lot for us. உலகத்திலே நீங்கள் வாங்க முடியாத பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் இப்போ நீங்கள் வாங்கினதா அர்த்தம். மேன் ஆஃப் வேர்ட்ஸுங்கிறது அது எல்லாத்தையும் கேளுங்க. என்னங்க மனுஷன் சொன்ன பேச்சு கேட்காம. ஆனால் எப்படி ஒரு பேர் சார், சூப்பர் சார், அமேசிங் சார், வெரி குட். ஆஸ் அ ஃபாதராக எப்படி மேம்? He's a very good father. He spends a lot of time with her. நல்லா பார்த்துப்பார் அவரே. He'll take care of her, which I also can't do. He'll handle her, carry her, feed her. He wished to spend time அவங்களோட இல்லை. Yeah. அதான் எவ்வளோ முக்கியமான கால் இருந்தாலும் பாப்பா வந்து பேசுனா ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் கால் கன்டினியூ பண்ணுறாரு. ஆமாம், நான் காலிலேருந்து நான் பார்த்தேன் 2-3 இடத்துல. ஆமாம், அதே மாதிரி அவங்களும் பயங்கரமான அப்பா செல்லம் போல இருக்கு ஆமாம், இல்லை? ஆமாம். அந்த ரேமண்டில் கம்ப்ளீட் மேன் வரும் சார், அந்த மாதிரி இருக்குது சார். காட் பிளஸ் யூ போத். இதே மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக சூப்பராக இருக்கணும் எப்பயுமே. முக்கியமான ஒரு கேள்வி, பிஸ்னஸில் விஷனில் இஸ் அ பர்ஃபெக்ட் மேன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா காலிலேருந்து இவரோட ஜேர்னி பண்ணுறேன். எனக்கும் சார் இதுக்கு முன்னாடியே தெரியும், பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நான் அவ்வளோ ஒரு சிறந்த மனிதர் எடுத்த விஷயத்தை முடிக்கிறதுல. இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது ஆஸ் ஒய்ஃபாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்கு தான் இந்த டேவே நான் அப்படி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Political entry initially நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு I was little worried, but he's managing both. அங்கே இருந்தாலும் if I say இல்லை நான் கூட இருக்கணும்னா he told 3 days அங்கே இருக்கேன், 3 days அங்கே இருக்கேன். even though he has to travel 5 hours, அதெல்லாம் he was ready to do. பண்ண முடியுது, ஆமாம் பண்ணுறாரு. ஆமாம், ஏன்னா I want to do my gym and all. அதுக்கு நாங்கள் வரலன்னு சொன்னோம் because Pondy didn't have a good gym. So he told then he will come and be அப்படின்னு அந்த இதுலையும் he was doing. ஜிம்முக்கா இல்லை, என்னோட ஜிம்முனால நான் ட்ராவல் பண்ண முடியாது சொன்னேன். அப்படியா? எனக்கு இங்கே தான் ஜிம் செட் ஆனது, அங்கே ஆகலை. ஸோ மேடம் இப்படி சொல்லிட்டீங்க தலைவா, ஒரு ஜிம்மை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க தலைவா. அமேசிங். போங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் வந்து டைம் ஸ்பெண்ட் முடியாதோ அப்படின்னு, ஆனால் அதுவும் இப்போ ஹாப்பி சார் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு சீனியர் லிவிங்க்கே நல்ல ஒரு ஆமாம், நல்ல பிளேஸ் ஆகிடுச்சு. ஆமாம், கொஞ்சம் ஃப்ளாட்ஸ் இருக்குது. எங்கள் கம்பெனி எம்ப்ளாயிஸ் பண்ணாங்க, ஃப்ரீயாக தான் வச்சு. அப்பா ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் தான் இங்கே வளர்ந்தோம், இந்த ஊருக்கு ஒரு நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம இங்கே இருக்க மக்களுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் வீடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது இந்தியாவிலே இது லோவஸ்ட். ஓகே. அப்போ வந்து 1850 rupeesக்கு ஒரு வீடு லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ஹிந்தி திணிப்புங்கன்னா எல்லா தாய்மொழியும் அழிச்சிட்டு அதை திணிக்கணும்னு நினச்சாங்க. ஸ்டேட்டோட லா ஆர்டர் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது வந்து ஹாலிஸ்டிக்காக எல்லாமே சரியாயிடும். சிவாஜி இந்த ₹1 வச்சு என்ன செய்ய போகிற சிவாஜிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் இவ்வளோ பேரோட கனவுகளை நினைவாக்கியிருக்கீங்க.